கர்த்தரால் கையாளப்பட்ட கதாபாத்திரங்கள். 1 சாமுவேல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கதாபாத்திரங்களை குறித்து நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம். கடைசியாக முதல் ராஜாவாகிய சவுலுடைய வாழ்க்கையை குறித்து படிக்க ஆரம்பித்தோம். சவுலுடைய வாழ்க்கையை ஏற்கனவே 3 வாரங்கள் நம்ம படித்திருக்கிறோம். 3 வாரங்கள் படிக்கும் போது இடையில திருத்துவத்தை குறித்து, பரிசுத்த ஆவியானவரை குறித்து படிக்க வேண்டும் என்று யோசித்தோம். அது ஒரு பெரிய டாபிக்கா இருக்கிறதால கர்த்தர் சித்தமானா அதை பின்னாடி தனியா படிக்கலாம்னு சொல்லி யோசித்தோம். சவுலுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள் என்ன? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் இந்த சவுல். ஒருவேளை தேவன் தெரிந்து கொள்வதற்கு எந்த தகுதி இல்லாட்டாலோ கர்த்தர் கிருபையாக சவுலை தெரிந்து கொண்டார். முதலாவது பார்த்தோம். இரண்டாவது, தேவனுடைய கிருபையை பெற்றவர் சவுல். ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதலே ஆண்டவருடைய கிருபை உண்டு. ஆனால் தேவனுக்கும் சவுலுக்கும் இடையில ஒரு ஆழமான உறவு இல்லைன்றத படித்தோம். தேவனை அறியாத ஒரு சவுல். நான்காவது, தேவனுடைய வார்த்தையையும் தேவனுடைய திட்டத்தையும் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள தயங்கின சவுல் சொல்லி படித்தோம். கர்த்தர் தெளிவாக வழி நடத்தினாலும் சவுலுடைய வாழ்க்கையில தடுமாற்றம் இருந்தது. ஓகே. நான்காவது, அப்படி தடுமாறிய ஒருவேளை அநேக விதங்கள்ல தயங்கின சவுலை கர்த்தர் உறுதிப்படுத்தினார். கடந்த முறை படிக்கும் போது எந்த விதத்துல உறுதிப்படுத்தினார்? 3 அடையாளங்களை கர்த்தர் கொடுத்தார். ஒன்று, நீ தேடி போன கழுதைகள் உனக்கு கிடைச்சிச்சின்னு சொல்லி சொன்னாங்க. எதற்காக சவுலும் சவுலுடைய தோழனும் கிளம்பி வந்தாங்கன்னா, வேலைக்காரனும் கிளம்பி வந்தாங்கன்னா, கழுதைகளை தேடி வந்தாங்க. அப்போ கர்த்தர் முதலாவது சொல்வது என்ன? உன்னுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு உண்டு, அந்த உன் பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி சொல்றேன். நீ என்னுடைய சித்தத்தை நிறைவேற்று, நான் உன்னுடைய பிரச்சனையை தீர்வு கொடுக்கிறேன்னு சொல்லி சொல்றேன். இரண்டாவது, கர்த்தரை பணிந்து கொள்ள வந்த மக்கள் கொடுத்த காணிக்கை. இது எல்லாமே 1 ராஜாக்கள், மன்னிக்கலாம், 1 சாமுவேல் 10வது அதிகாரத்துல இருக்கு. நம்ம தொடர்ந்து அதான் படிக்க போறோம். கர்த்தரை பணிந்து கொண்டவர்கள் என்ன செய்யறாங்கன்னா காணிக்கை கொடுக்குறாங்க. அப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு? உன்னுடைய தேவைகளை நான் சந்திப்பேன், உன்னுடைய பிரச்சனைகளை நான் பார்த்துக் கொள்வேன், உன்னுடைய தேவைகளை நான் சந்திப்பேன் சொல்லி சொல்றாரு. மூன்றாவது, தீர்க்கதரிசிகளுடைய கூட்டம் வராங்க. வரும்போது சாமுவேல் சொல்லக்கூடிய காரியம், சவுலே, நீயும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவாய், நிரப்பப்படுவதன் மூலமாக நீ புதிய மனிதனாக மாறிவிடுவாய். இந்த பெரிய பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு உனக்கு வேண்டிய ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார்னு சொல்லி சொல்றேன். எவ்வளவு அக்கறையுடைய ஆண்டவர் இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இந்த பெரிய பொறுப்பு எடுக்கிறதுக்காக சவுலுடைய உள்ளத்துல நிறைய கேள்விகள் இருந்திருக்கும், பயங்கள் இருந்திருக்கும், தேவைகள் இருந்திருக்கும். ஆனா அது எல்லாவற்றையும் அறிந்திருக்கக்கூடிய கர்த்தர் சாமுவேலின் மூலமாக, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக சவுலுடைய கேள்விகளுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். எவ்வளவு அக்கறையுடைய கடவுள்! கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு, ஆண்டவர் நம்முடைய தேவையை அறிந்திருக்கிற அளவுக்கு, ஆண்டவர் நம்மை நேசிக்கிற அளவுக்கு இந்த உலகத்துல வேற யாருமே நேசிக்க முடியாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இவ்விதமாக நடக்கும். தொடர்ந்து என்ன படிக்க போறோம்? எவ்விதமாக கர்த்தர் சவுலை வழி நடத்தினார் என்பதை படிக்கலாம். 1 சாமுவேல் 10வது அதிகாரம். 1 சாமுவேல் 10வது அதிகாரத்துல நம்ம படித்த பகுதியில இருந்து இன்னும் ஒரு சில வசனங்களை படிக்கலாம். 10வது அதிகாரம் 2வது, 3வது, 4வது வசனங்கள் மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமீன் எல்லையாகிய செல்சாகியில் ராகேலின் கல்லறை அண்டையிலே 2 மனுஷரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேடப்போன கழுதைகள் அகப்பட்டது, இதோ உன் தகப்பன் கழுதை மேலிருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்லுவார்கள். நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாபோரிலுள்ள சமபூமியில் சேரும்போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும், இன்னொருவன் 3 அப்பங்களையும், வேறொருவன் திராட்சரசமுள்ள ஒரு துருத்தியையும் கொண்டு வந்து உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பார்கள். அவைகளை நீ அவர்கள் கையிலே வாங்க வேண்டும். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். இந்த வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் தெளிவாக வழி நடத்துகிறார். யாரை வழி நடத்துறார்? சவுலை வழி நடத்துறார். என்ன செய்கிறார்? 3 அடையாளங்களை கொடுத்தான்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இதில் இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னன்னா,
தேவனுடைய தெளிவான வழிநடத்துதல். தேவன் தெரிந்து கொள்ளுகிறார், சவுலை பலப்படுத்துகிறார், அதே மாதிரி ஒவ்வொரு படியிலையும் தெளிவாக வழி நடத்துகிறார். இங்க நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே பொதுவா சொல்லப்படல, அது ஸ்பெசிபிக்கா தெளிவாக குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க அங்க பாத்தீங்கன்னா 2ஆம் வசனத்துல பாருங்களேன். 2ஆம் வசனத்தை படிக்கும் போது என்ன நம்ம அங்க பாக்குறோம்னா, ராகேலுடைய கல்லறை அண்டையில் நீ போகும்போது 2 மனுஷரை காண்பாயின்னு சொல்லி சொல்றாரு. குறிப்பிட்ட இடத்துல 2 பேரை சந்திப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரி, அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 3வது வசனம் நம்ம வாசிக்க கேட்டோம்ல, 3ஆம் வசனத்துல தாபோரில் உள்ள சமபூமியில் சேரும் போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷரை நீ பாப்ப. எந்த இடத்திலே யாரை சந்திப்பா என்பதை குறித்து கர்த்தர் பேசுகிறார். அதுல நீங்க பாத்தீங்கன்னா 3வது வசனம் பயங்கர ஆச்சரியமா இருக்கு பாருங்களேன். அதுல பாத்தீங்கன்னா ஒருத்தகிட்ட என்ன இருக்கும், 3 ஆட்டுக்குட்டி இருக்கும். இன்னொருவன் என்ன வச்சிருப்பான், 3 அப்பங்களை வைத்திருப்பான். இன்னொருவன் திராட்சை ரசம் உள்ள துருத்தியை கொண்டு வரும். அவ்வளவு ஸ்பெசிபிக்கா பேசக்கூடிய, குறிப்பாக பேசக்கூடிய, வழி நடத்தக்கூடிய கர்த்தர். அப்படி பாத்தீங்கன்னா அந்த 3 பேர்ல என்ன செய்யறாங்கன்னா, அவங்க உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு என்ன கொடுப்பாங்கன்னா 2 அப்பங்கள் கொடுப்பார்கள். அவங்க வச்சிருக்க எத்தனை அப்பம் வச்சிருக்காங்க, 3 அப்பம் வச்சிருக்காங்க. அந்த 3 அப்பங்கள்ல 2 அப்பங்களை உனக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி தெளிவாக சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக சவுலோடு கர்த்தர் பேசுகிறார். இவ்விதமாக கர்த்தர் தனிப்பட்ட விதத்துல தெளிவாக குறிப்பாக வழி நடத்துவாரான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கர்த்தர் அவருடைய வார்த்தையிலிருந்து அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக வழி நடத்துவார். பழைய ஏற்பாட்டுல மட்டும் இல்ல, புதிய ஏற்பாட்டிலேயே வழி நடத்துவார், இன்றைக்கும் வழி நடத்துவார். பின்னாடி நம்ம படிக்கலாம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா என்ன கொடுப்பார்கள் என்பதை பற்றி பார்த்தோம். எந்த இடம் முதலாவது, எந்த நேரம் 3வது, நீங்க பாத்தீங்கன்னா என்ன கொடுப்பார்கள் என்பதை பற்றி பேசுகிறார். 6ஆம் வசனம் சிஸ்டர், 6ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோடே கூட தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். தேங்க்யூ சிஸ்டர். இந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்களேன். அப்பொழுது காட்ஸ் டைம், கடவுளுடைய இந்த காரியங்கள்லாம் நிறைவேறும் போது என்ன நடக்கும்னா, உனக்கு எதிராக ஒரு தீர்க்க தரிசன கூட்டம் வரும், தீர்க்கதரிசிகளுடைய கூட்டம் வரும். வரும்போது அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. சொன்ன உடனே கர்த்தருடைய ஆவியானவர் உன் மீது, அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உன் மீது இறங்குவார். காட்ஸ் டைம், நீ என்ன செய்வனா வேறு ஒரு மனிதனாக மாறி விடுவார். இன்றைக்கு விசுவாசிகள் மத்தியில 2 விதமான கூட்டங்கள் உண்டு. ஒரு கூட்டம் என்ன சொல்றாங்கன்னா, கடவுளுக்கு பிரியமான காரியம் எதுவோ பொதுவாக எல்லாவற்றையும் செய்யலாம். உதாரணத்துக்கு, நான் படித்து முடித்து விட்டு ஒரு என்ஜினியரா வேலைக்கு போனாலும், கம்பெனில வேலைக்கு போனாலும் சரிதான், அல்லது ஒரு கல்லூரியில பேராசிரியராக போனாலும் சரிதான். 2மே கடவுளுடைய பார்வைக்கு சரியான காரியம்தான். குறிப்பாலாம் கர்த்தர் வழி நடத்த மாட்டார் என்று சொல்லக்கூடிய மக்கள் உண்டு. அடுத்த கூட்ட மக்கள் சொல்லக்கூடிய காரியம் வசனத்தின் அடிப்படையில நானும் நம்பக்கூடிய காரியம் என்னன்னா, ஸ்பெசிபிக்கா, தெளிவா, குறிப்பா ஆண்டவர் இந்த பணியை செய்வதற்கு, இந்த இடத்துல, இந்த நேரத்துல பணிபுரிவதற்கு வழி நடத்துவார் என்று நம்புகிறேன். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். சாமுவேலை பற்றி படிக்கும்போது ஒரு வார்த்தை படிச்சோம். என்ன படிச்சோம்னா, சாமுவேலுடைய காது கேட்க கர்த்தர் சவுலை குறித்து சொன்னார்னு சொல்லி படித்தோம். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா சாமுவேலுக்கு மட்டும் இல்ல, ராஜாவாக பொறுப்பெடுக்க போகிற சவுலுக்கு கர்த்தர் அவருடைய வார்த்தையின் மூலமாக தெளிவாக வழி நடத்துகிறார். அவ்வளவு தெளிவா வழி நடத்துறார். சரி, தொடர்ந்து என்ன நடக்குது? இந்த 10வது அதிகாரம் 11ஆம் வசனத்துல இருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் நடக்குது. அதை முழுவதுமாக நம்ம வாசிக்க கேட்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். 10வது அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும். அதற்கு முன்னே அவனை அறிந்தவர்கள் எல்லாரும் அவன் தீர்க்கதரிசிகளோடு இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை கண்டபோது, கீசின் குமாரனுக்கு வந்தது என்ன, சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்று அந்த ஜனங்கள் ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அதற்கு அங்கே இருக்கிறவர்களில் ஒருவன், இவர்களுக்கு தகப்பன் யார் என்றான். ஆதலால் சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்பது பழமொழியாயிற்று. அவன் தீர்க்க தரிசனம். சிஸ்டர் ஒரு நிமிஷம், சாரி, இந்த பகுதியை நம்ம படிச்சிட்டோம், மன்னிக்கலாம். இந்த பகுதியில் என்ன நடக்குது? கர்த்தர் சொல்லி இருந்தபடியே பரிசுத்த ஆவியானவர் யாரை நிரப்புறாரு? சவுலை நிரப்புறாரு. பரிசுத்த ஆவியானவர் பத்தி நிறைய படிச்சோம். கடந்த முறை படித்த காரியத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும்
பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக எவ்விதமாக செயலாற்றுகிறார் என்பது குறித்து படிப்போம். இப்ப என்ன படிக்க போறோம்னா, அதாவது 17ஆம் வசனத்துல இருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படிக்க போறோம். அதாவது சிஸ்டர் 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 17ஆம் வசனத்துல இருந்து 24 வரைக்கும் வாசிங்க. சாமுவேல் ஜனங்களை மிஸ்பாவிலே கர்த்தரிடத்தில் வரவழைத்து இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்களை எகிப்தியர் கைக்கும் உங்களை இறுக பிடித்த எல்லா ராஜ்யத்தாரின் கைக்கும் நீங்களாக்கி விட்டேன். நீங்களோ உங்களுடைய எல்லா தீங்குகளுக்கும் நெருக்கங்களுக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்த உங்கள் தேவனை இந்நாளிலே புறக்கணித்து ஒரு ராஜாவை எங்கள் மேல் ஏற்படுத்தும் ராஜாவை என்று அவரிடத்தில் கேட்டுக்கொண்டீர்கள். இப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் வம்சங்களின் படியேயும் ஆயிரங்களான உங்கள் சேர்வைகளின் படியேயும் வந்து நில்லுங்கள் என்றான். சாமுவேல் இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சேர பண்ணின பின்பு பென்யமீன் கோத்திரத்தின் மேல் சீட்டு விழுந்தது. அவன் பென்யமீன் கோத்திரத்தை அதனுடைய குடும்பங்களின் படியே சேர பண்ணின பின்பு மாத்திரி குடும்பத்தின் மேலும் அதிலே கீசின் குமாரனாகிய சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது. அவனை தேடின போது அவன் அகப்படவில்லை. அவன் இனி இங்கே வருவானா என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, இதோ அவன் தளவாடங்களில் இருக்கிற இடத்திலே ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கே இருந்து அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்ற போது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்க உயரமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமமானவன் இல்லை என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து, ராஜா வாழ்க என்றார்கள். தேங்க்யூ சிஸ்டர். என்ன நடக்குது? தனிப்பட்ட விதத்துல ராஜாவாக சாமுவேல் அபிஷேகம் பண்றாரு. அதான் நம்ம அதுக்கு முந்தின அதிகாரத்துல படிச்சிருக்கோம். ஒரு தைல குப்பியை எடுத்து சவுலுடைய தலையின் மீது ஊற்றி நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுறன்னு சொல்லி சொல்றாரு. இங்க நீங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் அபிஷேகம் பண்ணப்படுகிறார் சவுல். இந்த 17ஆம் வசனத்துல இருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கொரோனேஷன் அட் மிஸ்பா, அதாவது சவுலுக்கான முடிசூட்டு விழா அதாவது பட்டமளிப்பு விழா நடக்குது. என்ன நடக்குது? தனிப்பட்ட விதத்துல கர்த்தராலே நியமிக்கப்பட்ட ராஜா என்பதை சவுலோட பேசிட்டார். யாரு? சாமுவேல். இப்போ என்னன்னா, ராஜா வேண்டும் என்று கேட்டவர்கள் யார்? இஸ்ரவேல் ஜனங்கள். அப்ப அவங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய சித்தப்படிதான் சவுல் ராஜாவாகிறார் என்பதை, கர்த்தருடைய வழி நடத்துதலை எவ்விதமாக சாமுவேல் வெளிப்படுத்துகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த வசனங்கள்ல நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். அதாவது 17ஆவது வசனத்துல மிஸ்பாவில எல்லாரையும் அழைக்கிறார். 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்துல கர்த்தர் இதுவரை எவ்விதமாக செயல்பட்டார் என்பதை சொல்றார். அதாவது நீங்க என்னன்னா, கர்த்தரை ராஜாவாக நம்பி அவருடைய ராஜ்யத்தின் அவருடைய ஆளுகைக்கு கீழே இருக்க வேண்டிய நீங்க, உங்களுக்கு ராஜா வேணும்னு சொல்லி கேட்டீங்க. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், பெர்ஃபெக்ட் வில் அண்ட் பெர்மிசிவ் வில். நீங்க தொடர்ந்து கேட்டபடினால கர்த்தர் உங்களுக்கு ஒரு ராஜாவை கொடுத்துட்டார். சரி, அந்த ராஜா எப்படிப்பட்டவரா இருப்பார் என்றதையும், யார் உங்க மத்தியில ராஜான்றதையும் அவர் வழி நடத்துவார் என்பதை பப்ளிக்கா சொல்றேன். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். தனி வாழ்க்கையிலே வழி நடத்தக்கூடிய கர்த்தர், குறிப்பாக வழி நடத்தக்கூடிய கர்த்தர் எப்படி வழி நடத்துறார்? கர்த்தர் அவருடைய வார்த்தையின்படி பல்வேறு அடையாளங்களை கொடுத்து அந்த அடையாளங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். அந்த அடையாளங்கள்ல 3 அடையாளங்கள்ல ஒரு அடையாளம் மாத்திரம் தான் நேரடியாக நிறைவேறினது சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றபடி நீங்க பாத்தீங்கன்னா 10வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. இது பர்சனலா சவுலிடத்திலே சாமுவேல் சொன்னது. அடுத்து என்னன்னா, பப்ளிக்ல இஸ்ரவேல் ஜனங்கள் முழு சமஸ்த ஜனங்களுக்கு முன்னாலேயும் கர்த்தர் அவருடைய வழி நடத்துதலை எவ்விதமாக கொடுக்கிறார். அதான் நம்ம இங்க பாக்குறோம். இங்க நீங்க பாத்தீங்கன்னா என்ன செய்யறாங்கன்னா, 20ஆம் வசனத்துல என்ன வாசிக்க கேட்டோம்? அவர்கள் சீட்டு போட்டார்கள். கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய வழி நடத்தலை அறிய வேண்டும் சொல்லி படிச்சோம். பழைய ஏற்பாட்டு காலத்துல சீட்டு போட்டாங்க. இந்த சீட்டு எவ்விதமாக வந்தது, என்ன சீட்டு போட்டாங்க, அதன் அடிப்படையில் எப்படி கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொண்டார்கள் என்பதை படிக்கலுமானா
நம்ம ஒரு சில வசனங்களுடைய பின்னணியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாக ஆசரிப்பு கூடாரத்தை கர்த்தர் உருவாக்கும் போது, டபர்னக்கல் சொல்லி படிக்கிறோம்ல யாத்ராகமத்துல, அங்க என்ன செய்யறாருன்னா, மன்னிக்கணும், ஆரோனை பிரதான ஆசாரியனாக கர்த்தர் நியமிக்கிறார். இந்த ஆரோனுக்கு ட்ரெஸ்ஸை பத்தி யாத்ராகமத்துல நிறைய வருது, லேவியராகமத்திலேயே வருது. அந்த ட்ரெஸ்ஸை நீங்க பாத்தீங்கன்னா, அவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு ஒரு மார்க் கவசத்தை அணிய வேண்டும். அதற்கு உள்ள ஏபோத் எனப்பட்ட ஒரு அங்கியை அணிய வேண்டும் பிரதான ஆசாரியன். அந்த ஏபோத்துல நீங்க பாத்தீங்கன்னா 2 காரியங்கள் இருந்ததுன்னு படிக்கிறோம். ஒன்று ஊரீம் எனப்பட்ட ஒரு பொருள், 2வது தும்மீம் எனப்பட்ட ஒரு பொருள். தயவு செய்து நீங்க யாத்ராகமம் 28வது அதிகாரம், யாத்ராகமம் 28வது அதிகாரம் 30வது வசனம் வாசிங்க. நியாய விதி மார்பதக்கத்திலே ஊரீம் தும்மீம் என்பவைகளை வைப்பாயாக. ஆரோன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் பிரவேசிக்கும் போது அவைகள் அவன் இருதயத்தின் மேல் இருக்க வேண்டும். ஆரோன் தன் இருதயத்தின் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய நியாய விதியை கர்த்தருடைய சன்னிதானத்தில் எப்பொழுதும் தரித்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை நம்ம படிச்சிருக்கோம். இந்த வசனத்துல என்ன கொடுத்திருக்கு? ஆரோன் முதலாவது பிரதான ஆசாரியன் என்ன செய்யணும்னா, ஊரீம் தும்மீம் எனப்பட்ட அந்த என்ன போட்டிருக்குன்னா மார்க் கவசம் சொல்லி கொடுத்திருக்கு இல்லையா? அதாவது தமிழ்ல என்ன கொடுத்திருக்கு? அவைகள் அவன் இருதயத்திலே இருக்க வேண்டும். நியாய விதி மார்க் பதக்கம்னு கொடுத்திருக்குல்ல, இங்கிலீஷ்ல பிரஸ்ட் பிளேட்னு சொல்லி கொடுத்திருக்கு. அது மேல இது இருக்கணும், அதுக்குள்ள இருக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்கு. அது என்னது? அது ஊரீம் தும்மீம். அந்த 2 வார்த்தைகளுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, ஊரீம்ன்ற எபிரேய வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஒளின்னு சொல்லி அர்த்தம், அல்லது வெளிச்சம் என்று அர்த்தம். ஊரீம்னா லைட்னு சொல்லி அர்த்தம். தும்மீம்ன்ற எபிரேய வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? பூரணம் சொல்லி அர்த்தம், அதாவது பெர்ஃபெக்ஷன் அல்லது ட்ரூத். ஊரீம் என்றால் ஒளி என்ற அர்த்தம். தும்மீம்னா பூரணம் அல்லது பூரணப்பட்டது, சத்தியம் என்பது அர்த்தம். ஆகவே ஒளியும் பூரணங்களும் அல்லது ஒளியும் உண்மையும் சேர்ந்து மொழிபெயர்க்கப்படுகிறது. எதற்காக இது 2ஐயும் கர்த்தர் நியமித்தார்னா, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு இந்த இடத்துல யாரு? ஆரோன் கர்த்தருடைய சன்னிதானத்துல வந்து நின்று இந்த ஊரீம் மூலமாக தும்மீம் மூலமாக அவன் காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய சன்னிதானத்துல போகும்போது அந்த ஊரீம் தும்மீம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி தெரியல. ஒரு சிலர் அது ஒரு கல்லா இருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க, அல்லது ஒரு பிளேட்டா இருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. இது எதற்காக பயன்படுத்தப்பட்டது? அதன் பயன்பாடு வந்து காட்ஸ் டிவைன் கைடன்ஸ், கர்த்தருடைய வழிநடத்துதலை அறிந்து கொள்வதற்கு அவங்க பயன்படுத்தினாங்க. ஒருவேளை அதுல ஒன்றுல ஆம், இன்னொன்றுல இல்லைன்னு சொல்லி இருக்கலாம். கர்த்தருடைய சன்னிதானத்துல அது 2ஐயும் காட்டும் போது கர்த்தர் அது ஆமா இல்லையா என்பதை குலுக்கல் முறையில ஒரு டைஸ் போடுறோம்ல, அவ்விதமாக கண்டுபிடிக்க அது உதவி செஞ்சிருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, எண்ணாகமத்துல நம்ம வாசிக்கலாம். எண்ணாகமத்துல திருப்பி இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. எண்ணாகமம் 27வது அதிகாரம், எண்ணாகமம் 27வது அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. அவன் ஆசாரியனாகிய எலேயாசாருக்கு முன்பாக நிற்க கடவன். அவன் நிமித்தம் அந்த ஆசாரியன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து ஊரீம் என்னும் நியாயத்தினாலே ஆலோசனை கேட்க கடவன். அவருடைய கட்டளையின்படியே அவனும் அவனோடே கூட இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் போகவும் அவருடைய கட்டளையின்படியே வரவும் வேண்டியது என்றார். ஓகே, தேங்க்யூ. அதாவது தலைமைத்துவத்துக்கு வரும்போது தலைமைத்துவர் பொறுப்பில் இருக்கக்கூடிய மக்கள் அல்ல தலைவர்கள் கர்த்தருடைய ஆலோசனை எவ்விதமாக கேட்க வேண்டும்? இந்த ஊரீம் மூலமாக தும்மீம் மூலமாக கேட்க வேண்டும் என்று யோசுவா மூலமாக அது என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. நீங்க தொடர்ந்து வாசிக்க வேண்டாம், நேரம் இருக்கும்போது படிச்சு பாருங்க. 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல இருந்து 12ஆம் வசனம். அதே போல 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 7வது 8வது வசனங்களை படிக்கும் போது தாவீது ராஜா முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கும் போது யார்கிட்ட விசாரிக்கிறார் தெரியுமா? ஆசாரியத்தை விசாரிக்கிறார். அப்ப இருந்த ஆசாரியார் முதலாவது இருந்தது அபியத்தார், முதலாவது இருந்தது அபிமேலேக், பின்பு வந்தது அபியத்தார். இவங்க 2 பேருமே எவ்விதமாக கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து தாவீதுக்கு சொல்லியிருப்பாங்கன்னா அந்த ஊரீம் மூலமாக தும்மீம் மூலமாக அவர்கள் பதில் அளித்தார்கள். ஒரு சில நேரங்கள்ல
பதில் கிடைக்காமையும் போயிருக்கு. 1 சாமுவேல் 28வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல பதில் கிடைக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஓகே, சரி. நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, கர்த்தர் அவ்விதமான ஒரு சீட்டின் மூலமாக, அது எப்படி இருந்துச்சு நமக்கு தெரியல, ஆனா அந்த பிரதான ஆசாரியன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வைத்து தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஊரீம் தும்மீம் இருந்துச்சு. ஓகே, பின்னாடி நம்ம படிக்கும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள்ல முதல் பகுதியில படிக்கும்போது, யூதாஸ் காரியோத்து தான் நியமிக்கப்பட்ட ஊழியத்திலிருந்து தன்னுடைய பண ஆசை நிமித்தமாக தன்னுடைய வாழ்க்கையின் முடிவை தானே தெரிந்து கொண்டபடினால ஊழியத்தை இழந்து விட்டார், வாழ்க்கையை இழந்து விட்டார், சாட்சி இழந்து விட்டார். என்ன பண்றாங்க, அந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் சேர்ந்து யூதாசுடைய இடத்துல இன்னும் ஒரு நபரை நியமிப்பதற்காக மத்தியாவை நியமிக்கிறாங்க. மத்தியாவை எப்படி செலக்ட் பண்றாங்க, சீட்டு போட்டு செலக்ட் பண்றாங்க. அப்போ பழைய ஏற்பாட்டிலையும் இந்த சம்பவம் நடக்குது, புதிய ஏற்பாட்டிலையும் நடக்குது. ஆனா பின்னாடி பரிசுத்த ஆவியான் மூலமாக நிரப்பப்பட்ட மக்கள் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தல் மூலமாக கர்த்தருடைய எழுதப்பட்ட வார்த்தை கையில இருக்கிறபடினால ஊரீம் தும்மீமே என்ன செய்யல, சார்ந்து இருக்கவில்லை. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய சாமுவேல், கர்த்தருடைய சித்தத்தை மாத்திரமே நிறைவேற்றக்கூடிய சாமுவேல் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு பெரிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய சமூகத்துல விசாரிக்கிறார். இவர் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், தீர்க்கதரிசி, ஆனா ஆசாரிய பொறுப்பையும் அவர் என்ன செய்ய நிறைவேற்றுறார். அங்க நீங்க பாத்தீங்கன்னா 20ஆம் வசனத்துல என்ன நடக்குதுன்னா, பென்யமீன் கோத்திரம், அந்த எந்த கோத்திரத்தில் இருந்து ராஜா வர வேண்டும் சொல்லி சீட்டு போடுறாங்க. சீட்டு போட்டா எந்த கோத்திரம் செலக்ட் ஆகுது? 21ஆம் வசனத்துல பென்யமீன் கோத்திரம் தெரிந்தெடுக்கப்படுகிறது. அந்த பென்யமீன் கோத்திரத்தில் இருக்கக்கூடியவங்கள்ல 10வது அதிகாரம் 21ஆம் வசனத்துல மாத்திரி குடும்பத்தின் மேலும் அதிலே கீசின் குமாரனாகிய சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது. மறுபடி நீங்க உணர்த்தக்கூடிய காரியத்தை பாருங்களேன். யாராவது ஒருத்தர் ராஜாவாக நியமிங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்லல. 12 கோத்திரங்கள்ல கர்த்தர் பென்யமீன் கோத்திரத்தை தேர்ந்தெடுக்கிறார். பென்யமீன் கோத்திரத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த குடும்பங்கள்ல யார் இருக்கான்னா, மாத்திரி என்ற குடும்பத்தை கர்த்தர் செலக்ட் பண்றார். மாத்திரி குடும்பத்திலையும் யாராவது இல்ல, கீசின் குமாரன் ஆகிய சவுல் மீது சீட்டு விழுந்தது. இவ்வளவு தெளிவா கர்த்தர் வழி நடத்துவார். பின்னாடி படிக்கிறோம் இல்லையா, சபையார் சேர்ந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்த போது நான் நியமித்த ஊழியத்திற்கு பவுலையும் சீலாவையும் பிரித்து விட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார் சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம்ல. அப்போ பழைய ஏற்பாட்டிலையும் கர்த்தர் வழி நடத்துகிறார், ஸ்பெசிபிக்கா வழி நடத்துறார், தெளிவாக வழி நடத்துகிறார். புதிய ஏற்பாட்டிலையும் தெளிவாக வழி நடத்துகிறார். என்ன செய்யறாங்கன்னா, உடனே தேடி பாக்குறாங்க, சவுல் எங்க இருக்காருன்னு தெரியுமா? சவுல காணோம். உடனே சவுல் எங்க இருக்கிறான்னு சொல்லி சாமுவேல் கர்த்தருடைய சமூகத்துல விசாரிக்கிறார். பாருங்களேன் என்ன நடக்குதுன்றது. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். 22ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 10:22. அவன் இனி இங்கே வருவானா என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, இதோ அவன் தளவாடங்களில் இருக்கிற இடத்திலே ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார். சவுல் இப்போ எங்க இருக்கிறான்? லொகேஷன் நம்ம இன்னைக்கு கூகுள் மேப் அல்லது வாட்ஸ்அப்ல லைவ் லொகேஷன், கரண்ட் லொகேஷன் எல்லாம் போடுறோம். ஆனா சவுல் எங்க இருக்கிறான்றத கர்த்தருடைய சமூகத்துல அந்த தலைவர்கள் விசாரிக்கிறார்கள். சாமுவேலுடைய தலைமைத்துவத்துக்கு கீழே விசாரிக்கும் போது கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? இவன் தான் நான் தெரிந்து கொண்ட ராஜா. இப்ப அவன் எங்க இருக்கான் தெரியுமா? பயந்து போய் தளவாடங்கள், பேக்கேஜஸ் மத்தியில, லக்கேஜ் வைக்கிற இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அங்க போய் கர்த்தர் சொன்னபடியே அவனை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். இந்த எல்லா காரியங்களில் இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, தெளிவாக வழி நடத்தக்கூடிய கர்த்தர் சவுலை தெளிவாக வழி நடத்தினார், சாமுவேலை தெளிவாக வழி நடத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சவுல் தான் ராஜா என்பதை சாமுவேல் மூலமாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த தெளிவான வழிநடத்தல் உண்டா? அநேக நேரங்கள்ல வாழ்க்கையுடைய குழப்பங்களுக்கு காரணம் தெரியுமா? இதை செய்யறதா, அதை செய்யறதா, இதை தெரிந்து கொள்வதா, அதை தெரிந்து கொள்வதா, அல்லது இந்த ஊழியத்துல ஈடுபடுறதா, அந்த ஊழியத்துல ஈடுபடுவதா, அல்லது இவரை திருமணம் செய்வதா, அவரை திருமணம் செய்வதா, இந்த ஊர்ல செட்டில் ஆகிறதா, அல்லது இந்த ஊர்ல இருக்கிறதா, வேற ஊர்ல போறதா, இப்படி பயங்கர குழப்பம் அநேகருக்கு உண்டு. ஆனா வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் ஒன் டே அட் அ டைம், ஒரு நாளைக்கு ஒரு படி போதும். நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, கர்த்தருடைய சமூகத்துல போய், ஆண்டவரே, என்னுடைய தனி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, என்னுடைய பணியாக இருந்தாலும் சரி, சிறிய தீர்மானங்களாக இருந்தாலும் சரி, பெரிய தீர்மானங்களாக இருந்தாலும் சரி, நீ வழி நடத்தும் என்று கேட்கும் போது கர்த்தர்
நம்மை வழி நடத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நிறைய வசனங்கள் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் நமக்கு தெரியும். ஆபிரகாமை பார்த்து, மெசொப்பொத்தேமியால இருந்த ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போன்ட்டார். நதிக்கு அக்கறையில இருக்கக்கூடிய ஆபிரகாம் கிளம்பி எங்க வந்துட்டாரு? கானான் தேசத்துக்கு வந்துட்டார். அவருடைய சித்தத்தை அறிந்து சித்தத்தை நிறைவேற்றுவதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் இல்லையா? அதான் அவருடைய சித்தம் அல்லது அவருடைய விருப்பம். தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு பழைய ஏற்பாட்டுல ஊரீம் தும்மீம் இருந்துச்சு. தீர்க்கதரிசிகள் மூலமாக கர்த்தர் பேசினார், ஆசாரியர்கள் மூலமாக பேசினார். புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளாகிய நமக்கு எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய கையில கொடுத்திருக்காரே, தெளிவாக நம்மை வழி நடத்துவதற்கு ஆயத்தமுள்ள ஒரு ஆண்டவர். அழகா சொன்னார்ல பழைய ஏற்பாட்டுல வாக்குப்படியிருக்கல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்றாரு. சொல்லிட்டு அந்த வசனம் அடுத்து என்ன தெரியுமா சொல்லுது? குதிரைய மாதிரி இருக்காத, கழுதைய மாதிரி இருக்காதுன்னு சொல்லி 32ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம். குதிரை என்ன செய்யும்? ஆண்டவர் வழி நடத்தும் போது அல்லது ஒரு எஜமான் வழி நடத்தும் போது எஜமானோட வேகமா ஓடுவதற்கு அது முயற்சி பண்ணும். அது குதிரையுடைய சுபாவம். தேவன் சொன்ன நேரத்துல தேவன் சொன்ன விதத்துல செயல்படாதபடிக்கு தேவனை விட அவசரமா முன்னுக்கு போலும் நம்ம யோசித்தோம்னா குதிரையை போல செயல்படும். கழுதை என்ன தெரியுமா செய்யும்? இழுன்னு இழுத்தாலும் வேகமா போகாது. ஆண்டவர் சொல்வதை செய்வதற்கு தாமதிப்பது. பின்னாடி சவுலுடைய வாழ்க்கையில தடம் மாறிய தலைவன் சொல்லும் போது சவுலுடைய வீழ்ச்சிக்கு மிக மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய வழி நடத்துதலை சவுல் இழந்து விட்டார், தன்னுடைய சித்தத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா? தேவன் இவ்விதமாக நம்மை வழி நடத்துகிறாரா? நெகேமியா புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா, நெகேமியா 2வது அதிகாரம் 12ஆம் வசனம் படிச்சு பார்க்கும்போது, நெகேமியா சூசான் அரண்மனையில இருந்து எருசலேமுக்கு கவர்னரா வரும்போது நீங்க அதுல ஒரு வார்த்தை வருது. என்ன தெரியுமா வருகிறது? நான் எருசலேமிலே என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் என் உள்ளத்திலே வைத்ததை நான் மற்றவர்களுக்கு அறிவிக்கவில்லை என்ற. கர்த்தர் தெளிவாக என்ன செய்ய வேண்டும் என்று நெகேமியாவுடைய உள்ளத்துல பேசுகிறார். இன்னைக்கு கேள்விகளோட இங்க உட்கார்ந்து இருக்கீங்களா அருமையான சகோதர சகோதரிகளே? உங்களுடைய தனி வாழ்க்கையை குறித்து, குடும்ப வாழ்க்கையை குறித்து, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பயப்படுறீங்களா? பயப்படாதுங்க, கவலைப்படாதுங்க. கழுதையை தேடி போன சவுலை கர்த்தர் எடுத்து முழு இஸ்ரவேல் சமஸ்த ஜனங்களுக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவது அவருடைய சித்தம். அதை நிறைவேற்றும்படி அவர் என்ன செய்யறார்? எதிர்பார்க்கிறார். தானியேல் புத்தகத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அதே மாதிரி தானியேல் புத்தகத்துல 9வது அதிகாரம் முதல் 2 வசனம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, தானியேல் எங்க தெரியுமா இருக்கிறாரு? மற்றவர்களை அரெஸ்ட் பண்ணி தன்னுடைய சொந்த எருசலேம் தேசத்துல இருந்து பாபிலோனிய தேசத்துக்கு அடிமையா கொண்டு போயிட்டாங்க. தானியேல் தேவனுக்கு பயந்தவர் தான். ஆனா தானியேலை அந்த பாபிலோனுக்கு கொண்டு போவது தேவனுடைய திட்டம். அங்க போய் இருக்காரு. அங்க போய் இருக்கும்போது 3 ராஜாக்களுக்கு கீழே அவர் ஒர்க் பண்றாரு. இந்த 9வது அதிகாரம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, இன்னும் எவ்வளவு நாள் இந்த சிறையிருப்புல இருக்கணும் இஸ்ரவேல் மக்கள் என்பதை கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியினிடத்திலே சொன்ன புத்தகத்தின் மூலமாக அறிந்து கொண்டேன்னு சொல்றாரு. இந்த எங்க நெகேமியா 9வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள்ல அதை படிக்கிறோம். நெகேமியா 9வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள்ல பாக்குறோம். என்ன பாக்குறோம்? எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர்வதற்கு 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக சொன்ன புத்தகங்கள் மூலமாக நான் அறிந்து கொண்டேன். தானியேல்ல இதை படிக்கிறோம். தானியேல் 9வது அதிகாரம் முதல் 2 வசனங்களும் படிக்கிறோம். சரி, இது பழைய ஏற்பாட்டுடைய அனுபவம் அல்லது ஒரு சிலருக்கு தான் உரிய அனுபவம் நம்ம யோசிக்கிறோம். இல்ல, புதிய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது அதிகாரத்துல பந்தி விசாரிப்பு செய்யும்படியாக ஒரு சிலரை ஆதி திருச்சபையின் தலைவர்கள் நியமிக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா பிலிப்பு பந்தி விசாரிப்பு செய்யும்படியாக நியமிக்கப்பட்டவர். ஸ்தேவான் நியமிக்கப்பட்டவர். ஸ்தேவான் பிரசங்கம் பண்றாரு, ஸ்தேவானை கொன்னுடுறாங்க. சரி, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பந்தி விசாரிப்பு செய்யும்படி அழைக்கப்பட்ட பிலிப்பு கடவுளுக்கு பயந்த ஒரு மனுஷன். என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்களேன். அதுல இருந்து ஒரு சில வசனங்கள் வாசித்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரம் 26ஆம் வசனத்துல இருந்து 28 வரைக்கும் வாசிங்க. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்த மார்க்கமாய் போய் என்றான். அந்தப்படி அவன் எழுந்து போனான்.
அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாய் இருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேம் கொண்டிருந்தான். 2வது அதிகாரத்துல 26ஆம் வசனத்துல இருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும் போது இந்த பிலிப்புடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் அங்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. யார் மூலமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது? டாக்டர் லூக்கா மூலமாக, மருத்துவர் லூக்கா மூலமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அங்க நீங்க பாருங்களேன், ஒரு இடத்துல இருந்து கர்த்தருக்காக மகிமையான ஊழியத்தை செஞ்சு கொண்டிருக்கிறார் பிலிப்பு. அப்படி இருக்கும்போது கர்த்தருடைய தூதன் உண்மையாவே ஒரு ஏஞ்சல் என்ன செய்யறாருன்னா, நீ எழுந்து எங்க போயிருந்தா நேர வனாந்தர மார்க்கமாய் போ, எருசலேமில் இருந்து காசாவுக்கு போகிற வனாந்தர வழியாய் போன்னு சொல்லி சொல்றாரு. எதுக்கு ஆண்டவரே நான் இங்க ஊழியம் செஞ்சிட்டு இருக்கேன், என்ன போய் அந்த ஆளே இல்லாத பாலைவன வழியா போகிறதுக்கு என்னை வழி நடத்துகிறேன்னு சொல்லி அவர் கேட்கல. அநேக நேரங்கள்ல கர்த்தருடைய வழிநடத்தல் நம்மால புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தரோடு நெருங்கிய உறவில் இருக்கக்கூடிய மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அவர் என்ன செய்ய, பைபிள் என்ன வாசிக்கிறோம், கிளம்பி போயிட்டார். கிளம்பி போனா என்ன நடக்குது? அங்க பாத்தீங்கன்னா ரதத்துல ஒருத்தர் உட்கார்ந்து, ஒரு பெரிய கவர்மெண்ட் அபிஷியல், அந்த கந்தாகே எனப்பட்ட அந்த எத்தியோப்பிய ராஜஸ்திரியுடைய மந்திரி, ஒருவேளை பினான்ஸ் மினிஸ்டரா இருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் என்ன செய்யறாருன்னா உட்கார்ந்து தான் கையில ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துடைய தோல் சுருள் கிடைச்சிருக்கு. பக்தியுள்ள ஒரு மனிதர் தன்னுடைய நாட்டில இருந்து எருசலேம் தேவாலயத்தில் வந்து பணிந்து கொண்டு திரும்ப போயிட்டு இருக்காரு. அதை உட்கார்ந்து என்ன செய்யறாரு, வாசிக்கிறார். வாசித்தவன என்ன நடக்குதுன்றது நீங்க பாருங்களேன். 29ஆம் வசனம் வாசிங்க. ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். பாருங்களேன், வனாந்திர மார்க்கமாய் போன்னு சொல்லி கர்த்தருடைய தூதன் சொன்னார். வனாந்திர மார்க்கமா போயிட்டார். அங்க போனா அங்க ஒரு ரதம் போயிட்டு இருக்கு. இவர் என்ன சொல்றாரு, ரதத்தை போய் சேர்ந்து கொள். ரதம் எப்படி மெதுவாக போகும்? மெதுவாலாம் போகுது, வேகமா தான் போகும். ஒருவேளை பிலிப்பு ஓடி அந்த ரதத்துல போய் சேர்ந்துக்கிட்டார். என்ன ஆண்டவரே, அதே ஏதோ ஒரு பெரிய கவர்மெண்ட் அபிஷியல் போறாங்க, பணக்காரங்க போறாங்க, இதுல போய் நான் சேர்ந்து கொள்ளுமான்னு சொல்லி பிலிப்பு கேள்வி கேட்கல. தெளிவாக வழி நடத்தக்கூடிய கர்த்தர் அங்க ஏறி உட்கார்றாரு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை வாசிக்கிறார். அதுக்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் வழி நடத்தவில்லை. அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கர்த்தருடைய வழி நடத்தலுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறார். அங்க பார்த்தோட அவர் என்ன கண்டுபிடிக்கிறார், இங்க ஒரு மனிதன் ஜீவனுள்ள தேவனை தேடிக்கொண்டிருக்கிறான். ஆகவே உட்கார்ந்து வேதாகமத்தை வாசித்து கொண்டிருக்கிறான், கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து கொண்டிருக்கிறான். உடனே அவன்கிட்ட கேட்கிறான், நீ வாசிக்கிறது உனக்கு அர்த்தம் தெரியுமான்னு சொல்லி கேட்கிறான். அவன் எனக்கு தெரியாது, யாராவது சொன்னாதான் புரியும்னு சொல்லி கேட்கிறான். சொன்ன உடனே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல சஃபரிங் சர்வன்ட், பாடு அனுபவிக்கக்கூடிய மேசியாவை குறித்து சொல்லப்பட்டதை தெளிவாக அறிந்திருந்த பிலிப்பு அது நிமித்தமாக, நீங்க நேரம் எடுத்து படிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவை அறிவித்த உடனே அந்த மனுஷனுடைய லைஃப்ல மாற்றத்தை பாருங்க. உடனே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அடையாளமாக நான் ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறேன்னு சொல்லி சொல்றார். உடனே அந்த வனாந்திரத்துல எங்க ஞானஸ்நானம் கொடுத்தாங்கன்னு சொல்லி இதுல ஒரு தண்ணி இருக்கு, ஒரு சின்ன பாலைவன சோலையா இருந்திருக்கலாம், அல்லது ஒரு நீரோட்டா இருந்திருக்கலாம். அங்க போய் அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. கொடுத்து முடித்த உடனே பிலிப்புவ கர்த்தர் மறுபடியும் கொண்டு போயிட்டார். இவ்விதமாக வழி நடத்துவார். புதிய ஏற்பாட்டிலும் கர்த்தர் வழி நடத்துவார். இன்னொரு பகுதியை நம்ம வாசிக்கலாம். நம்ம ஏற்கனவே அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து படிக்கும் போது இந்த பகுதியை நம்ம படிச்சிருக்கோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பி வைத்துக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், 12ஆம் வசனம் வாசிங்க. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தான் ஆகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படி தன்மேல் கையை வைக்கவும் தரிசனம் கொண்டான் என்றார். தேங்க்யூ சிஸ்டர். இந்த வசனங்களை நீங்க பாருங்களேன். யாரு அனனியா? அனனியா ஒரு சூப்பர் விசுவாசி எல்லாம் கிடையாது.
அல்லது பேதுரு மாதிரி அப்போஸ்தலர் கிடையாது, யோவான் மாதிரி அப்போஸ்தலர் அல்ல. அங்க உள்ள ஒரு விசுவாசி. எங்க? தமஸ்குவில் இருந்த விசுவாசி. தமஸ்குவிலே சவுல் தங்களை அரெஸ்ட் பண்ண வரப்போறாருன்னு தெரிஞ்ச உடனே பயந்து போய் ஒளிந்து கொண்டிருந்த ஒரு விசுவாசி. கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, இந்த அனனியா கிட்ட பேசுறாரு. நீங்க அந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா பாருங்களேன், 11ஆம் வசனத்தை. கர்த்தர், நீ எழுந்து எங்க போனா, நேர் தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய், ஸ்ட்ரைட் ஸ்ட்ரீட், நேர் தெருன்ற தெரு இன்னைக்கும் இருக்குன்றாங்க வரலாற்றுல, அந்த தமஸ்கஸ்ல இருக்குன்றாங்க. 1 கிலோமீட்டருக்கும் அதிகமாக எந்தவித கட்டும் இல்லாம வளைவு நெளிவு இல்லாதபடிக்கு நேரா இருக்கக்கூடிய தெரு. ஆண்டவர் அட்ரஸ் கொடுக்குறாரு பாருங்க, நேர் தெரு எனப்பட்ட தெருவுக்கு போ. ரெண்டாவது என்ன சொல்றாரு, யூதாவின் வீட்டிலே, எந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்லி டோர் நம்பரை கொடுக்குறாரு. யாரு? யூதாவின் வீடு எங்க இருக்கு? நேர் தெருல இருக்கு. மூன்றாவது நீங்க பாருங்களேன், யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. மூன்றாவது என்ன தெரியுமா சொல்றாரு, அந்த ஊருக்காரன் இல்ல, பக்கத்துல இருக்கக்கூடிய தர்சு பட்டணத்துல இருந்து எருசலேம்ல இருந்து ஒருத்தன் வந்திருக்கான். அவன் பேர் என்ன தெரியுமா? சவுல். சவுல். தெரு பேரை சொல்லுகிறார், வீட்டின் சொந்தக்காரர் பேரை சொல்லுகிறார். மூன்றாவது யாரை சந்திக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாலாவது நீங்க பாருங்களேன், அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணிக்கிறான். ஜெபம் பண்ணிக்கிறான் சொல்லி சொல்றாரு. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி சொல்றாரு. நாலாவது நீங்க பாருங்களேன், 12ஆம் வசனத்துல, அனனியான்னு ஒருத்தன் தன்னை பார்க்க வருவான், வந்து தனக்காக ஜெபம் பண்ணுவான்றத அவன் தரிசனம் கண்டான்னு சொல்லி சொல்றாரு. இவ்வளவு தெளிவாக கர்த்தர் வழி நடத்துவார். வழி நடத்தல. உடனே அனனியா தன்னுடைய சந்தேகங்களை கேட்கிறார். ஆண்டவரே, அவன் பயங்கர கொலகாரனாச்சே, இங்க தமஸ்குல இருக்கக்கூடிய எல்லாரையும் கட்டுவதற்காக, காவலிலே கொண்டு போவதற்காக, கொலை செய்வதற்காக வந்திருக்கிறார். ஒருவேளை யாரு ஸ்தேவானை கொன்ன மாதிரி எங்களையும் கொன்னுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பயத்தோட கேட்கிறார். அதுக்கு கர்த்தர் சொல்கிறார், இல்ல அனனியாவை பயப்படாதே, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று வழி நடத்துகிறார். சொன்னபடியே அனனியா கீழ்ப்படிந்து அங்க போறார். அப்போ இந்த முழு பகுதிகளும் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? அருமையான தேவனுடைய மக்களே, நம்ம மீது அக்கறையுடைய ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு படியிலேயும் அவருடைய உன்னதமான சித்தத்தை வெளிப்படுத்தி நம்மை கரம் பிடித்து வழி நடத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தத்தை கேட்கிறோமா? எத்தனை முறை நாமே நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை கையாளுவதற்கு கையில எடுத்து கண்ட காரியங்களையும் செய்து கடைசி நேரத்துல வாழ்க்கையே குழப்பமாகி எவ்வளவு நம்ம சிரமப்படுறோம்ன்றது நமக்கு நன்றாக தெரியும். இன்னைக்கு இந்த மாதிரி தெளிவா கர்த்தர் வழி நடத்துகிறாரா? அவருடைய வசனத்திலிருந்து வழி நடத்துவாரா? வழி நடத்துவார். உங்களுக்கு அந்த வழிநடத்தல் உண்டான்னு கேட்டா எனக்கு உண்டு, விசுவாசிகள் எல்லாருக்கும் உண்டு. தெளிவா சொல்றாரா? தெளிவாக வழி நடத்துகிறார். வாழ்க்கையின் சிறிய தீர்மானங்களிலும் கர்த்தர் வழி நடத்துகிறார், பெரிய தீர்மானங்களில் வழி நடத்துகிறார். நான் படிச்சு முடிச்சு எந்த பணிக்கு போக வேண்டும் என்று கர்த்தர் வழி நடத்தினார். யாரை திருமணம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் வழி நடத்தினார். அடுத்து ஒருவேளை எந்த இடத்துல இருந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் வழி நடத்த. இன்னைக்கு சிவகாசியில் இருக்கிறது கர்த்தருடைய சித்தமானு கேட்டா கர்த்தருடைய சித்தப்படிதான் சிவகாசியில நான் இருக்கிறேன் 100% சொல்ல முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய வசனத்திலிருந்து நம்ம வழி நடத்துகிறோம். அவருடைய வழி நடத்தல் நம்ம கேட்கிறோமா? அல்லது சின்ன பிள்ளைகள் பெற்றோருடைய கையை விட்டுட்டு எப்படி ஒரு பொருட்காட்சிக்கு போகும்போது அங்க இங்கேயும் கடையை பார்த்து ஏமாந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஐயோ தனியா மாட்டிக்கிட்டோமே அழுறோம், அவ்விதமாக நம்ம அழுது கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஒருபோதும் தப்பு செய்ய மாட்டார், மறந்துறாங்க. அதே நேரத்துல தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 10:7. இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோடே இருக்கிறார். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்திற்கு ஏற்றபடி செய். தேவனுடைய எதிர்பார்ப்பது தேவையான கீழ்ப்படிதல், தேவையான கீழ்ப்படிதல், தேவையான தேவனுடைய ஞானம். இந்த வசனத்தை பல்வேறு மொழிபெயர்ப்புகள்ல டைம் இருக்கும்போது படிச்சு பாருங்க. When the signs have come, do as the occasion demands. NIV சொல்லுது, do as the occasion demands. NIV என்ன போட்டிருக்கு? Do whatever your hand finds to do. கர்த்தர் உன்னை வழி நடத்தும் போது, அவருடைய சித்தத்தை உனக்கு தெளிவாக காட்டும் போது, உன்னுடைய பங்கை நீ சிறப்பாக நிறைவேற்ற வேண்டும். பின்னாடி சவுல் தவறினதற்கு காரணம் கர்த்தர் தன்னுடைய பங்கை நிறைவேற்றினார், ஆனால் சவுல் கர்த்தருக்கு கீழ்ப்படிய தவறிவிட்டார். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவருடைய சித்தத்தின் மையத்துல நானும் நீங்களும் இருக்கும்போது அதிலே பாதுகாப்பு உண்டு, செழிப்பு உண்டு, ஆசீர்வாதம் உண்டு.
செழிப்பு ஆசீர்வாதம்னா கை நிறைய பணம், கோடிக்கணக்கில் சொத்து, அல்லது உலகத்துல பெரிய அந்தஸ்து அவிதமாக வேதாகமும் சொல்லவில்லை. பயனுள்ள வாழ்க்கை, தேவனை பிரியப்படுத்தக்கூடிய வாழ்க்கை, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, திருப்தியான ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில எவ்வளவு சம்பாதித்தாலும், எந்த வேலைக்கு போனாலும் உள்ளத்தின் ஆழத்துல திருப்தி இல்லை. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் சொல்ல இடத்துல அவர்கள் இல்லை. இடத்துல சவுல் பார்த்து சாமுவேல் தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? நீ சமயத்துக்கு ஏற்றபடி செயல்படும்படி கவனமாயிரு, கவனமாயிரு. NASV, நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் விதமாக வாசிக்கிறோம். டூ ஃபார் யுவர் செல்ஃப் வாட் த அக்கேஷன் ரெக்வயர்ஸ். அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் என்ன ஒரு இடத்துல எதிர்பார்க்கிறாரோ அதை நீ செய்யின்னு சொல்லி சொல்ற. காட்ஸ் சாவனிட்டி, மேன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. கர்த்தர் கூட இருக்கிறாரா? கூட இருக்கிறார். கர்த்தர் தேவைகளை சந்திப்பாரா? கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். கர்த்தர் புதிய இருதயத்தை கொடுப்பாரா? புதிய இருதயத்தை கொடுப்பார். கர்த்தர் பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு பலப்படுத்துவாரா? பலப்படுத்துவார். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வாரா? மகிமையான காரியங்களை செய்வார். கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்குமா? பாதுகாப்பு இருக்கும். எல்லாவற்றையும் செய்வார். ஆனா அதே நேரத்துல நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவருக்கு இணங்க வேண்டும், இணங்க வேண்டும். வாரினாலும் கடிவாளத்தினாலும் உன் வாய் கட்டப்பட்டாலொழிய, தன் வாய் கட்டப்பட்டாலொழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம்னு சொல்லி சொல்றேன். நம்முடைய லைஃப் எப்படி இருக்கும் யோசித்து பார்க்கலாம். சவுலுடைய ஆரம்பம் பயங்கர பக்காவா இருக்கு. கர்த்தர் சொன்னபடி கர்த்தர் தன்னுடைய வாக்கை நிறைவேற்றினார். உண்மையுள்ள கர்த்தர். மறந்துடாத அருமையான சகோதர சகோதரிகளே, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நிறைவேற்றுவார். கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அவருடைய வாக்கு மாறாதது, அவருடைய உண்மை மாறாதது. அவர் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அதை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆனா நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? சமயத்துக்கு ஏற்றபடி நீ ஞானமாக செயல்படும்படி கவனமாய் இரு. இன்னைக்கு நம்ம லைஃப்ல கொஞ்சம் எப்படி இருக்கும் யோசிப்போம். நம்முடைய கீழ்ப்படிதல் எவ்விதமாக இருக்குது? சவுலுடைய வாழ்க்கையில வீழ்ச்சிக்கான காரணம் கீழ்ப்படியை தவறிவிட்டார். தேவனுடைய ஞானம் இந்த இடத்துல தெளிவாக வெளிப்படுகிறது. அந்த 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 8ஆம் வசனத்துல 8ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். 10:8 வாசிங்க. நீ எனக்கு முன்னே போய் கில்காலுக்கு இறங்கி போ. சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் 7 நாள் காத்திரு என்றான். வசனம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? சவுலே, நான் உனக்கு சொல்லக்கூடிய காரியத்தை நான் உனக்கு சொல்லக்கூடிய வேளையிலே நீ செய்ய வேண்டும். இந்த இடத்துல சாமுவேல் தெளிவா சொல்றாரு, நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் 7 நாள் காத்திரு. 7 நாள் காத்திரு. நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ஒரு கஷ்டமான காரியமா இருக்குல்ல. கர்த்தர் வழி நடத்துகிறார் உண்மை, கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார் உண்மை. ஆனா கர்த்தர் வழி நடத்தல்படியே நான் போயிட்டு இருக்கேன், கர்த்தர் உறுதிப்படுத்துறதுபடியே நான் போயிட்டு இருக்கேன், கர்த்தர் சொன்ன அடையாளங்கள்லாம் நிறைவேறுகிறது, ஆனால் நான் எதிர்பார்த்த காரியம் நடக்கலன்னு நினைச்சோமானா we should wait for God's time. அவருடைய வேலையிலே செயல்படக்கூடிய கர்த்தர், அவருடைய வேலைக்கு நாம் இணங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய கர்த்தர். சவுலுடைய தடுமாற்றத்துக்கு அதான் காரணம். கர்த்தரால் கையாளப்பட்ட கதாபாத்திரங்கள்ல யார் யாரெல்லாம் கர்த்தருடைய வழி நடத்துதலை பெற்று அவருடைய சித்தத்திற்கு அடிபடிந்தார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவரை அசட்டை பண்ணினவர்களை கர்த்தர் அசட்டை பண்ணினார். இன்னைக்கு சவுலுடைய வாழ்க்கையில கற்றுக்கொண்ட முக்கியமான ஒரு காரியம், தெளிவாக வழி நடத்தக்கூடிய கர்த்தர். எதிர்பார்ப்பது தேவையான கீழ்ப்படிதல், அவருடைய வேலையிலே அவர் எதிர்பார்க்கிற மாதிரி செயல்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்படி செய்யும் போது அவருடைய உன்னத திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேறும். எந்த மனிதனும் எந்த சூழ்நிலையும் நம்முடைய வாழ்க்கையை அழிக்க முடியாது. சோர்ந்து போக வேண்டாம். இன்னைக்கு அவருடைய வழிநடத்தல தேடுவோமா? அவருக்கு கீழ்ப்படிவோமா? தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? கேள்விகளோடு, குழப்பங்களோடு, பயத்தோடு உட்கார்ந்து இருக்கிற அருமையான என்னுடைய சகோதர சகோதரிகளை, பயப்படாதுங்க. பயம் எல்லாருக்கும் உண்டு. என்ன ஆகுமோ என்ற கேள்வி நமக்குள்ள இருக்குல்ல. நம்முடைய காலங்கள், என்னுடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. பயப்பட வேண்டாம். உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நம்மை தெரிந்து கொண்ட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்கு அழகான திட்டம் வச்சிருக்கார். ஒவ்வொரு படியிலேயும் வழி நடத்துவதற்கு கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார்.
அவருடைய எழுதப்பட்ட வார்த்தையை கையில கொடுத்துருக்காரு. நம்ம செய்ய வேண்டிய காரியம் தெரியுமா? ஆண்டவரே என்னை வழி நடத்தும், ஒன் ஸ்டெப் அட் அ டைம். சவுலுடைய உள்ளத்துல அத்தனை கேள்விகள் இருந்துச்சு, பயம் இருந்துச்சு, வழி நடத்தினாரே. வேதத்திலே உள்ள பரிசுத்தவான்களை வழி நடத்தினாரே, இன்றைக்கும் வழி நடத்துவதற்கு ஆயத்தமா இருக்கிறாரே. அவருடைய வழி நடத்தல கேட்போமா? ஆண்டவரே அதற்கு இணங்க எனக்கு கிருபை தாருன்னு ஜெபம். ஆண்டவரே நான் குதிரையை போல அல்ல, கழுதையை போல அல்ல, நீர் சொல்லுகிற வேகத்துல, நீர் சொல்லுகிற விதத்துல செயல்பட எனக்கு கிருபை தாருன்னு ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, நம்முடைய வசனத்துக்கு முன்பாக நிற்கும் போது நடுங்குகிறோம். ஆண்டவரே, அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன், எங்களை உருவாக்கின தேவன், எங்களை வழி நடத்துகிறீர, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கைக்கு என்று நீர் வைத்திருக்கிற உன்னத திட்டங்களுக்காக ஸ்தோத்திரம். அநேக நேரம் நாங்க கடந்து போற பாதை எங்களுக்கு புரியல ஆண்டவரே, ஆனாலும் எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறீர். தண்ணீர்களை கடக்கும் போதும் நீர் எங்களோடு இருக்கிறீர், ஆறுகளை கடக்கும் போதும் எங்களோடு இருக்கிறீர், அக்கனியிலே நடக்கும் போதும் எங்களோடு இருக்கிறீர். எந்த சூழ்நிலையும் எங்களை அழிக்க முடியாதுன்னு வாக்கு பண்ணிருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். சவுலுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு படியிலேயும் உடைய வார்த்தையின் மூலமாக, உடைய பிள்ளைகள் மூலமாக, அடையாளங்கள் மூலமாக வழி நடத்தின கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஒவ்வொரு நிமிடமும் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் உடைய சித்தத்தை தெளிவாக அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எங்களுடைய ஞானம் குறைவுள்ளது, அறிவு குறைவுள்ளது, அநேக நேரங்கள்ல குழம்புறோம், பயப்படுறோம், சந்தேகப்படுறோம். எங்களுடைய அவிசுவாசம் எல்லாம் நீங்க உதவி செய்ய மாட்டோம். சமயத்துக்கு ஏற்ற விதத்துல உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். அநேக நேரங்கள்ல கீழ்ப்படிய தவறி இருக்கிறோம் ஆண்டவரே, மன்னியும். உமக்கு இணங்கிவிட, உங்களுடைய சிறப்பான திட்டங்கள் நிறைவேறுவதற்கு எங்களை விட்டு கொடுத்து விட எங்களுக்கு கிருபை தாரும். ஐக்கியத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இது ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென்.